ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இதுல மதுரை மாவட்டம் பகுதி 2 இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாத்தையும் இதுல பார்க்க போறோம். எந்தெந்த தொகுதியில யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யாரு கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, உத்தேச கல வேட்பாளர்கள் யாரெல்லாம் வந்து போட்டியிட விரும்புறாங்க, அடுத்து எஸ்ஆர் பட்டியல் மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளார் என்றதை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க இந்த என்னென்ன தொகுதியில பார்க்க போறோம்னா மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி இந்த தொகுதியில் தான் பார்க்க போறோம். முதல்ல சட்டமன்ற தொகுதி மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றுள்ளார், திமுக சேர்ந்தவர். தற்போதும் 2021 ஆண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிகமாக 6 முறை திமுக வென்றுள்ளது. 6 முறை திமுக வென்றுள்ளது. 1 முறை அதிமுக, 2 முறை காங்கிரஸ், 1 முறை சுயேட்சை, 2 முறை தமாக, 1 முறை தேமுதிக வென்றுள்ளது. இந்த தொகுதியில 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,25,478 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது 2026 ஆண்டு எஸ்ஆர் டிராட் படி 1,87,249 வாக்குகள் தற்போது உள்ளன. இதன் மூலம் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் 38,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் மதுரை மத்திய தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், வழக்கறிஞர் அன்புநிதி தனச்செல்வம் இவங்கெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்கள். பிஜேபியில ராஜரத்னம் சசிகுமார், ஏடிஎம்கேல பேராசிரியர் ஜெயபாலன் சோலைராஜா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டேவிட் அண்ணாதுரை போட்டியிட விரும்புகிறார்கள். இதுல டிஎம்கே பொறுத்தளவு கண்டிப்பா மறுபடியும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் போட்டியிடுவார். வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், முக்குளத்தோர், நாயக்கர், இஸ்லாமியர், யாதவர்கள் இந்த பகுதியில் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு செல்லூர் கே ராஜு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த செல்லூர் கே ராஜு வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியை பொறுத்தளவு மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவு 7 முறை அதிமுக வென்றுள்ளது. 7 முறை அதிமுக வென்றது. 3 முறை திமுக, காங்கிரஸ் 1 முறை, சிபிஐஎம் 1 முறை, சிபிஐ 1 முறை வென்றுள்ளது. இத்தொகுதியில் 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,08,689 வாக்குகள் இருந்தன. தற்போது 2026 ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி 2,54,927 வாக்குகள் தற்போது உள்ளன. எஸ்ஆர் டிராப்ட் படி 53,700க்கும் மேற்பட்ட வாக்குகள் இந்த தொகுதியில் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல அட்வொகேட் ஆர் பாலாஜி, ஜெயராம், ஐபி ராஜா இவர்கள் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல மீண்டும் செல்லூர் ராஜுவே போட்டியிட விரும்புவார். தொகுதியை பொறுத்தளவு அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. வாக்கு வங்கி அகமுடையார், பிரமலைக்கல்லர், நாயக்கர், வெள்ளாளர், யாதவர், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர்கள் போன்ற சமூகத்தினர் இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதி அதிமுக சாதகமான தொகுதியாக தற்போது நிலவரப்படி உள்ளது. சட்டமன்ற தொகுதி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு ஏகே போஸ் அதிமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது. அத்தொகுதியில் 2019 ஆண்டு திமுகவை சேர்ந்த ப சரவணன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த விவி ராஜன் செல்லப்பா வெற்றி பெற்று தற்போது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியை பொறுத்த திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தளவு அதிமுக 8 முறை வென்றுள்ளது. காங்கிரஸ் 2 முறை வென்றுள்ளது. திமுக 5 முறை வென்றுள்ளது. தேமுதிக 1 முறை வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி இந்த தொகுதியில் 3,32,201 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் டிராப்ட் படி 2,93,687 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இதன் மூலம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் 38,500க்கும் மேற்பட்ட வாக்குகள் எஸ்ஆர் பட்டியல் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கே சத்யபிரியா பாலாஜி, கீர்த்திகா தங்கப்பாண்டி போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கே ராஜன் செல்லப்பா தற்போதைய கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அவர் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி முக்குளத்தோர், பட்டியல் சமூகத்தினர், முத்தரையர், நாயக்கர், சௌராசர், குலாலர், செட்டியார் இந்த சமூகத்தினர் இந்த பகுதியில் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி திருமங்கலம்
2016ஆம் ஆண்டு ஆர்பி உதயகுமார் வெற்றி பெற்றார். அதிமுக சேர்ந்த உதயகுமார் ஆர்பி உதயகுமார் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதே ஆர்பி உதயகுமார் மீண்டும் வெற்றி பெற்றார். தற்போது சிட்டிங் எம்எல்ஏ ஆர்பி உதயகுமார் உள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தளவு அதிமுக தற்போது வெற்றி பெற்று தொடர் வெற்றியில் உள்ளது. அதிமுக தொடர்ந்து 6 முறை வென்றுள்ளது. இந்த தொகுதியில் 2025ஆம் ஆண்டு நடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,83,238 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 2,49,282 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இதன்படி எஸ்ஆர் பட்டியல் மூலம் இந்த தொகுதியில் 33,900க்கும் மேற்பட்ட அரௌண்ட் 34,000 வேட்பாளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கே மணிமாறன், ஏடிஎம்கே ஆர்பி உதயகுமார் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார்கள். வாக்கு வங்கி அகமுடையார், கல்லர், நாயக்கர், பட்டியல் சமூகத்தினர், புலாளர், செட்டியார், நாடார் இவர்கள்லாம் அந்த சமூகத்தினர் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி அதிமுக சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி. 2016ஆம் ஆண்டு பி நீதிபதி வெற்றி பெற்றார். அதிமுக சேர்ந்தவர். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த பி ஐயப்பன் வெற்றி பெற்று தற்போது கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். இந்த தொகுதியில 9 முறை ஃபார்வர்ட் பிளாக் வென்றுள்ளது. 9 முறை ஃபார்வர்ட் பிளாக் வென்றுள்ளது. 1 முறை திமுக, 2 முறை சுயேட்சை, 4 முறை அதிமுக வென்றுள்ளது. இத்தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி கள நிலவரப்படி 2,84,738 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் டிராஃப்ட் படி 2,54,442 வாக்குகள் தற்போது உள்ளன. உசிலம்பட்டி தொகுதியில் எஸ்ஆர் பட்டியல் மூலம் 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல அட்வொகேட் இளமகிழன், தங்கப்பாண்டியன் போட்டியிட விரும்புகின்றனர். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி PV கதிரவன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கே கட்சி மதுரை மகேந்திரன் ஐயப்பன் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகின்றனர். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி முக்குளத்தோர், பட்டியல் சமூகத்தினர், நாடார் அதிகமாக உள்ளனர். இந்த தொகுதி தற்போதைய நிலவரப்படி அதிமுக சாதகமான தொகுதியாக உசிலம்பட்டி தொகுதி உள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு நம்ம பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு சட்டமன்ற தொகுதியில் பிரிச்சு நம்ம ஆல்ரெடி யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, தற்போது யாரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க, யாரெல்லாம் போட்டியிட விரும்புகிறார்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலில், யாருக்கெல்லாம் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குன்னு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். வரக்கூடிய அடுத்த வீடியோல அடுத்த மாவட்டத்தை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.